அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மையெல்லாம் படைத்து அருள் செய்யக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவின் மீது உண்டாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் காருண்ய வல்லல் எம்மையெல்லாம் நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி வந்துதிர்த்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய ஆல சஹாபுகள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளம் படைத்தவர்களே, இன்றைய நாள் நாம் இஸ்லாத்தை பெண்களில் முதலில் ஏற்றுக்கொண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முதல் மனைவியாகிய உம்முல் முஃமினீன் ஹதீஜத்து தாஹிரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை செவியேற்க இருக்கின்றோம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் ஹுவைலிது என்கின்ற ஒரு செல்வம் படைத்த ஒருவருக்கு மகளாக பிறந்தார்கள். அதுபோல ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தாயாரின் பெயர் ஃபாத்திமா என்பதாகும். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் கிட்டத்தட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 15 வருட காலங்களுக்கு முன்பதாக பிறந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களுடைய அநேகமானவர்களுடைய கருத்து. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செல்வம் நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தார்கள். தனது இளமை பருவத்தில், அதாவது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்புள்ள காலகட்டத்தில், ஜாஹிலியா காலத்து மக்கள் அன்னை அவர்களினுடைய நடைமுறையை பார்த்து இவர்கள் பரிசுத்தமானவர்கள், அத்தாஹிரா என்று அழைத்தார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்பாக 2 நபர்களை திருமணம் முடித்திருந்தார்கள். முதலாவதாக அதீக் இப்னு ஆயித் என்பவரை திருமணம் முடித்திருந்தார்கள். இந்த அதீக் என்பவர் சில காலங்களிலே வஃபாத்தாகி விடுகிறார்கள். இந்த அதீக் என்பவருடன் அன்னை அவர்களுக்கு ஹிந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு மகள் பிறந்திருக்கிறார்கள். இந்த அதீக் அன்னவர்கள் வஃபாத்தானதன் பிறகு சில காலங்கள் கழித்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அபூ ஹாலா என்பவரை திருமணம் முடித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 2 குழந்தைகள் கிடைக்கப் பெற்றன என்பதாக வரலாறுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அபூ ஹாலா என்பவர்களும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். இவர்கள் வஃபாத்தாகி நீண்ட காலம் வரை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வேறு திருமணம் முடிக்கவில்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய அநேகமானவர்கள், பல செல்வந்தர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய நடைமுறையை அறிந்து, அவருடைய பத்தினித்தனத்தை அறிந்து, அவர்களுடைய வாழ்க்கை விழுமியங்களை அறிந்து தான் அவர்களை திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு பலர் வந்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி கேட்டார்கள். ஆனால் அவை அனைத்தையும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதன் பிறகுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். இது ஒரு பெரிய வரலாறு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை
அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருமணம் முடிக்கின்ற பொழுது நாயகத்தினுடைய வயது 25. அன்னை ஹதீஜா நாயகியினுடைய வயது 40 என்பதாக வரலாற்று செய்திகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 வருட காலங்கள் அன்னை ஹதீஜா நாயகி வயதால் மூத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்கிறோம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஹதீஜா நாயகியினுடைய சாச்சா, அதாவது அவர்கள் ஹதீஜா நாயகினுடைய தந்தை ஹுவைலித் என்பவர்களுடைய சகோதரர் அம்ரு என்பவர் தான் திருமணம் முடித்து வைத்தார் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை. அப்ப அந்த நேரத்தில் ஹதீஜா நாயகினுடைய தந்தையாகிய ஹுவைலித் என்பவர் வஃபாத்தாகி சில நாட்கள். அதனால் தான் அன்னவர்களுடைய சாச்சா ஹதீஜா நாயகினுடைய சாச்சா அம்ரு ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அம்ரு என்பவர்கள் ஹதீஜா நாயகியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கிட்டத்தட்ட 500 திர்ஹங்கள் கொடுத்து மஹராக கொடுத்து அன்னை ஹதீஜா நாயகியை திருமணம் முடித்தார்கள். இந்த திருமண நிகழ்வு என்பது மக்காவிலே ஒரு கொண்டாட்டமாக, ஒரு விழாவாக அரங்கேறியது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். கிட்டத்தட்ட பல ஒட்டகங்கள், பல ஆடுகள் அறுக்கப்பட்டு ஏழைகளுக்கு, மக்காவாசிகள் முழுவருக்கும் உணவு சமைத்து கொடுக்கப்பட்டதாகவும் வரலாறுகளில் நாம் காண முடிகிறது. அந்த திருமணத்தை பார்ப்பதற்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு பாலூட்டிய அன்னை ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களும் வந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய திருமண நிகழ்வை பங்கு கொள்வதற்காக வேண்டி, அந்த திருமணத்தை பார்ப்பதற்காக வேண்டி அன்னை ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களும் வந்தார்கள். அன்னவர்கள் வந்து திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு திருமண நிகழ்வை முடித்துவிட்டு செல்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாலூட்டும் தாயாக இருந்த ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆடுகளை அவர்களுக்கு ஹதியாவாக கொடுத்து, நாயகத்திற்கு பாலூட்டிய தாய்க்கு கொடைவள்ளல் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 40 ஆடுகளை ஹதியாவாக கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் என்ற செய்தி பல வரலாற்று நூல்களில் நாம் காண கிடைக்கிறது. அப்போ அன்னை ஹதீஜா நாயகி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை திருமணம் முடித்து விட்டார்கள். அந்த திருமணத்தின் மூலமாக 6 குழந்தைகளை அன்னை ஹதீஜா நாயகியின் மூலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கிடைத்தது. முதல் குழந்தை சய்யிதுனா காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதுபோல ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு குல்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ருக்கையா, ஃபாத்திமா, அப்துல்லா போன்ற குழந்தைகளை அன்னை ஹதீஜா நாயகியின் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கிடைக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அன்னை ஹதீஜா நாயகியின் மூலம் கிடைத்த சையதுனா காசிம், சையதுனா அப்துல்லா, இந்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அத்-தய்யிப் வத்-தாஹிர் என்கின்ற 2 பெயர்களும் சொல்லப்படுகிறது. அப்துல்லா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகனாகிய அப்துல்லா நாயகத்திற்கு அத்-தய்யிப் என்றும் தாஹிர் என்றும் 2 பெயர்கள் சொல்லப்பட்டுள்ளது. இந்த இருவர்களும் சிறு வயதிலேயே வஃபாத்தாகி விடுகிறார்கள். மீதமிருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 4 பெண் மக்களும் அவர்கள் இஸ்லாத்தை அடைந்து கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் அவர்கள் ஹிஜ்ரத்தும் செய்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ஹயாத்திலேயே அன்னை ஸைனப் நாயகி
உம்மு குல்சும் நாயகி, ருக்கையா நாயகி, இந்த மூவரும், இந்த 3 குழந்தைகளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முன்பதாகவே வஃபாத்தாகி விடுகிறார்கள். இப்போ நாயகத்தினுடைய காலத்தில் 5 குழந்தைகளும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஃபாத்தாகி சரியாக 6 மாதங்கள் கழித்துதான் அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிறார்கள் என்ற செய்தியெல்லாம் வரலாற்று நூல்களில் நாம் காண கிடைக்கிறது. அன்னை ஹதீஜா நாயகி பல சிறப்பம்சங்களை கொண்டு திகழ்ந்தவர்கள். அவர்களுடைய சிறப்பம்சங்களை பற்றி வரலாற்று நூல்களில் இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாயகத்தினுடைய முதல் மனைவி அன்னை ஹதீஜா நாயகி. இதைவிட ஒரு பெண்ணுக்கு வேறு என்ன சிறப்பு கிடைக்கப் போகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோல அண்ணல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிரா குகையில் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது வஹி அறிவிப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உணவு சமைத்து நாயகத்திற்கு பரிமாறுவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை கண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், இதோ ஹதீஜா நாயகி வருகிறார்கள், அவருக்கு நீங்கள் என்னுடைய ரப்பினுடைய சலாத்தையும் என்னுடைய சலாமையும் அவருக்கு எத்தி வையுங்கள் என்பதாக அண்ணல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருவருடைய சலாத்தையும் எத்தி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் ஜிப்ரீலும் சலாம் சொன்ன ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு சிறப்பு நிறைந்த பெண்மணியாக இருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக இவர்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்பதாகவும் நன்மாராயணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், வபஷ்ஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள், சுபசோபனம் சொல்லுங்கள், சொர்க்கத்தில் அவர்களுக்கு வீடு ஒன்று இருப்பதாக என்பதாக அண்ணல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உண்டு என்று சிறப்பம்சம் ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிறப்பு பெற்றிருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோல ஹதீதுகளில் வரும், உலகில் உள்ள பெண்களில் சிறந்த பெண்கள் 4 பேர். ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், 2வது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 3வது ஹதீஜா நாயகினுடைய அருமை மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 4வது ஆசியா, ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சொர்க்கத்தில் வைத்து மனம் முடிப்பார்கள். நாயகத்தினுடைய சொர்க்கத்து மனைவிமார்களில் ஒருவர் அன்னை ஆசியா நாயகி என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு முதலில் இஸ்லாத்திற்குள் நுழைந்த பெண்மணி, இப்படி பல சிறப்பு அம்சங்களை தன்னகத்தில் கொண்டவர்கள்தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களின் மீது அதிகம் அன்பு வைத்திருந்தார்கள், அதிகம் நேசம் வைத்திருந்தார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு நேசம் வைத்திருந்தார்கள் என்றால், அன்னை ஹதீஜா நாயகி வஃபாத்தாகுகின்ற வரைக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வேறு திருமணம் முடிக்கவில்லை. அது மாத்திரமா, அதிகமாக அன்னை ஹதீஜா நாயகியினுடைய வஃபாத்துக்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை நினைவு கூறுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏதேனும் ஒரு ஆட்டினை அறுத்தால்
அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்வார்களாம், ஹதீஜா நாயகியினுடைய தோழிகள் இங்கு இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுத்து அனுப்புங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னை ஹதீஜா நாயகி அவர்களுடைய வஃபாத்துக்கும் பிறகும் அவர்களை அதிகமாக நினைவு கூர்ந்து அவர்களுடைய தோழிகளுக்கு ஆட்டிறைச்சியை கொடுத்து அனுப்பியதாக தகவல்கள் எல்லாம் நாம் ஹதீதுகளில் பார்க்க கிடைக்கின்றது. இப்படி நாயகத்தோடு அன்போடு பண்போடு பாசத்தோடு தனது முழு செல்வத்தையும் நாயகத்திற்காக வாரி வழங்கிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சரியாக ஹிஜ்ரத்திற்கு 3 வருடங்களுக்கு முன்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய 50வது வயதில் வஃபாத்தாகிறார்கள். வஃபாத்தாகின்ற பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வயது 65 ஆகும். இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முதல் மனைவி சுவர்க்கத்து பெண்களின் தலைவியாகிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய அருமை தாயார், நாம் எல்லாம் பாசத்தோடு நினைவு கூற வேண்டிய உம்முல் முஃமினீன் சையதத்துனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் முழுமையாக படித்து எம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது எம் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்களை அதிகமாக நினைவு கூர்ந்து அவர்களின் பெயரில் ஃபாத்திஹா ஓதி அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து அதுபோல் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.